இங்கே ஹே காய்ஸ், நான் உங்கள் ராகேஷ் கேமர். இங்கே கேமிங் வீடியோஸ் ஆர்சி ஸ்வீப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ருசூடேங்கிற ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டோடது. பட் நம்ம T20 மாற்றி விளையாடுறோம். ஏன்னா ரொம்ப டைம் டியூரேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப்போடது ஃபுல்லாக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதே மாதிரி நிறையா பேருக்கு அந்த வீடியோஸ் போகணுன்னா நீங்கள் லைக் பண்ணணும். லைக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளே போகிறோம். சென்னை ஸ்டேடியமு. நான் வேறு சிஎஸ்கே ஃபேனு. பயங்கரமாக உற்சாகமாக இருக்குது கைஸ். பயங்கர உற்சாகமாக இருக்குது. நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் விளையாடுறோம். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லணும்னா கமெண்ட்டில் உங்கள் பேர் எழுதுங்க. அதை ஒரு வீடியோவாக நான் படிக்கிறேன். டெய்லி ஒரு கமெண்ட்டை படிப்பேன். இப்போது நீங்கள் உங்கள் பேரை எழுதிடுங்க கமெண்ட்டில். லைக் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லுவோம். ஒரு நாள் நான் சொல்லுவேன், இன்னொரு நாள் எங்கள் அண்ணன் சொல்லுவோம். இப்போ எங்கள் அண்ணனை பேசுகிறேன், சொல்கிறேன். நாங்கள் டெய்லி 2 பேராக கூட சொல்கிறோம். இப்போ எங்கள் அண்ணனை பேச சொல்கிறேன். அஜய் பேசுகிறா. என்னடா பண்ணுற? என்னது இது? மாப்பிள்ள சேனல் ஆரம்பிச்சிட்ட, தெரியாதா உனக்கு? தெரியாது. சரி விடு. ஆமாம், பேட்டிங் எடுப்போம். பேட்டிங் எடுக்கலாமா பவுலிங் எடுக்கலாமா? டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பேட்டிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவையும் 35 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங்காக போச்சுன்னா கஷ்டம். 1 or 2 வீடியோஸ் தான் லாங்காக போகும். நம்ம ஓப்பனர்ஸ் சுமன் கில், த பிரின்ஸ் அண்ட் த ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அவங்க 2 பேர் நம்ம டீமோட ஓப்பனர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே நேபாள் கூட போட்டிருக்காங்க. இது அடுத்ததான் நான் என்ன பண்ணலாம், எந்த கேமோடது போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் அதுவும் எழுதுங்க. உங்கள் பேரையும் சேர்த்து எழுதுங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி எல்லோரும் அஸ்வின் அஃபீஷியல் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ, உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்புங்க. அதில் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். அஸ்வின் அஃபீஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பால். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம் தான். இது சூப்பராக இருக்கும். இந்த கேமோட ரிவ்யூ எடுத்து போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் அசம்பிள் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில். ஓகே, என் வாய்ஸுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னா சளி பிடிச்சிருக்கு, அதனால தான். சார் செம்ம ஷாட்டு. ரோஹித் சர்மா அடித்தாரு பாருங்க, ஒரு ஸ்கொயர் டிரைவு டம்முன்னு போச்சுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு போவோம். நாங்கள் எங்கள் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பை நம்ம தூக்குறோம். டீம் இந்தியா வச்சு தூக்க வைக்கிறோம். காய்ஸ், இப்போ ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு சுமன் கில் ஆடி இருக்காரு. அது எனக்கு தெரில. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு தெரில. செம ஹார்டு. என்ன ஆகும்? லாஃப்டில் தான் போவாரா? போயிருக்காரு. 6. பர்ஃபெக்ட் டைமிங். நான் ஆடினேன் 4 பாலில் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த கேம் கண்டிப்பாக ஆடுங்க. பேட்டிங்க்கு சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்ட் கேம் இது தாங்க. வாவ், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு. உள்ள போயிட்டு டவுன்லோட் எடுக்குமா? ஒரு 100 MPs லைக். வாட் அ கேட்ச். இந்த கேட்ச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்குன்னு. பாருங்க, அக்ரஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சுங்க.
ஒரு சின்ன பிரேக். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பவுலிங்லாம் போட்டிருந்தோம், டைம் ஆகும், உங்களுக்கும் கண்டிப்பாக டிலே ஆகும். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோன் பிடிக்குவாங்க. Really impressed with the field பவுலிங் set நம்ம by the போட skipper. போகிறதில்ல, ஆட்டோ ப்ளே Excellent தான். captaincy. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்கறேன் அவர் பவுலிங் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலர் அருமையாக லீவ் பண்ணியிருக்காரு சுமன் கில். கைஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி A ஸ்ட்ரைக்கில் change of pace could be a ஸ்கோர் handy option on 16. this pitch. 10 ரன்ஸ் பர் ஓவர் அடித்தாலே நம்ம போதும், கன்ஃபார்ம் மேட்ச் ஜெயிக்கலாம். அப்படி ஜெயிக்கலன்னா அது நம்ம பவுலிங் மிஸ்டேக்கு. செம ஷாட்டு, கிளாசிக் விராட் கோலி ஃப்ளிக் 4. இந்த மாதிரி விராட் கோலி ரியல் ஆடுறது இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த கேமோட கிராஃபிக்ஸ். பட் இதோட எம்பி 730+. உள்ளே போனீங்கன்னா 100 MPs கேட்கும். Oh, jeez, Totally I ஒரு love this 800, crowd. nearly Talk 900 about noise. யூஸ் பண்ணலாம். இப்போ So easy when you have a batter. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி கொடுத்தா தான் ஆக்சுவலி பாலர் பாலே ப்ளே வருவார். He's placed this into the It was gap very nicely. good game. Batters should be looking for runs ஐ here. திங்க் ஸோ. Now, கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்திருக்காங்க. நம்மளுக்கு 2வது விக்கெட் போயிடுச்சு. விராட் that's கோலி outstanding அவுட்டு. stuff by the fielder. ஸ்ரேயஸ் ஐயர் 15 balls 15 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட்டிருக்காரு. பட் 7 overs Timed it ரொம்ப beautifully. கம்மியாக தான் I think they're going to come back for 2. 2 ஓடி இருக்காங்க. ஒரு டைவு Excellent throw. டெஃபினட்டாக விக்கெட் Right at the top of the stumps. செமையாக ஆட்டிருக்காரு. சுமன் கில் தான் 18 பால்ல 21 ரன் அடிச்சிருக்காரு. செமையாக ஆட்டிருக்காரு Superb running. நல்லா They really playing took it to the fielders. பை சுமன் கில். நல்லா ஆட்டிருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பு. Ball is in the air. தூக்கி வச்சிருக்காரு ஸ்ரேயஸ். பால் 3 ஓடலாம்னு நினைக்கிறேன். ஓடி இருக்காங்க 3. சுமன் கில் ஓட்டாரு. செம ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. குட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பவுலிங் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு டைம் பேட்டிங்க்கு எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வேணால் நம்ம பவுலிங் போடலாம் கைஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா போடலாம், வேணான்ட்டிங்கன்னா வேணாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டைம் டியூரேஷன் எப்படின்னு, அப்புறம் நான் போடுறேன். சப்ஸ்கிரைபருக்கு எது பிடிக்குதோ அதை நான் பண்ணணும். டெஃபினட்டாக பவுலர்ஸ் இருந்தீங்கன்னா ஹேட் பண்ணுவீங்க. பட் சாரி, நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். 2 நேம் per day. That's four. Such a 4 mesmerising sound as the ball left the bat. பெரிய அடிங்க, சரியான அடி, செம கிளாஸியாக இருந்தது. வந்து காலை ஒரு இந்த ரீப்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக உள்ளே வந்து தூக்கிட்டு இருக்காரு. செம பிளேயர் சுமன் கில். Batsmen are shifting gears கோலி now. கிங் Will he அவுட் go ஆனால் for என்ன, it again? பிரின்ஸ் நான் இருக்கேன் Intriguing to see. அப்படின்றாரு. பிரின்ஸ் சுமன் கில். போன பால் 6, போன பால் 4, இந்த பால் 6. அடி பிரிக்கிறாருங்க சுமன் Into கில். the crowd for 6. சரியான பிளேயிங். வாட் அ பிளேயர் சுமன் கில். பிர்றன்னு பிரிச்சுட்டு இருக்காருங்க சுமன். 50 இருக்கா இன்னைக்கு சுமன் கில் கிட்ட இருந்து ஆடுறத பார்த்து அப்படிதான் தெரியுது. சூப்பராக ஆட்டிருக்காரு. இப்போ இவரோட பின்னாடி அடிக்கிற எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வச்சுட்டார் உள்ள. சூப்பர். இப்போ ஒரு பிரேக். இந்த ஓவரும் ஸ்பின் போட வந்திருக்காரு. டிங் ஐரே. சூப்பர் ஸ்பின்னருங்க இவரு, சரியான ஸ்பின்னரு. சேப்பாக்கலாம்னா போடலாம், ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு சூப்பராக இருக்கும். சேப்பாக் IPL பார்க்குறீங்கன்னா தெரியும், டெஃபினட்டாக கமெண்டேட்டர்ஸே சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும். செம விக்கெட்னா ஸ்பின்னில் இந்தியாவுக்கு. அது வந்து சேப்பாக் தான், ஏன்னா சூப்பராக டேர்ன் ஆகும் பால். உங்களுக்கே ஒரு பால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எல்லாம் ஷார்ட்டாக வைக்கிறாங்க. மேலே போட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும்.
ஆனால் ஷார்ட்டாக அரைக்குழியாக வைக்கிறாங்க. சுமன் கில் அதை விட மாட்டுறாரு. அடி பிரிக்கிறாரு. நீ எனக்கு அது போடுறியா, ஆனால் அவனை அடிப்பேன். அதுதான் ஆடுறாரு சுமன் கில். சூப்பர் பேட்டிங். சுமன் கில் வாட் அ பேட்டிங். He loves bowling from the seam. சார் இவர் பேட்டில் எல்லா பாலும் டம்முன்னு தாங்க படுது. The way it goes off is டம்முன்னு அடிக்கிறாருங்க. செமையான பேட்டிங். பிரிச்சிட்டாரு. இந்த ஒரு 10 ரன் வந்துருச்சு சுமன் கில் பேட்டில் இருந்து. 11 ரன் டோட்டலாக பிரிச்சுட்டு இருக்காருங்க சுமன். அவுட்டு. Keeper miss these chances and calmly takes the bails off. ஸ்டம்பிங் ஆயிடுவாரு. அதுவே ஸ்டம்பிங். இப்போ உள்ள வர்றது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க Hugely பார்க்கலாம். disappointed as the batter walks back to the dugout. லைக் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். இப்போ நம்மளுக்காக உள்ளே வர்றது அடிதடியின் மன்னவன் ஹார்திக் பாண்டியா. அவர் தான் வர்றாரு. பெரிய அடி அடிப்பார் போட்டால். ஸ்பின்னுலாம் இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸ்கோரை ஏற்றி விட்டாச்சு. 7 ஓவர்ஸுக்கு 50 தான் இருந்தோம். ஆனால் இப்போ 8 ஓவர்ஸுக்கு 83 வந்துட்டோம். குட் பேட்டிங். நல்லா ஆடுறாரு. சுமன் கில் தாங்க காரணம். Ball is in the air. ஹார்திக் பாண்டியா அவ்வளோ வந்தாலே அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார். டம்மு அடிப்பார் தூக்கி அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆட்டார். இப்போ ஸ்ரேயஸ் ஸ்ட்ரைக்கில் அவருக்கு இன்றைக்கி பண்ணலாங்க ஒழுங்கா. ஒரு 4 கூட அடிக்கல. ரொம்ப கஷ்டம். அவருக்கு T20 கேப்டன் ஆனார். அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. பட் இந்த பாலை தூக்கி கடாசி 6 அடிச்சிட்டாருங்க. Waltzes it out of the ballpark for 6 more. வேணா ஒரு 5 ஓவர்ஸ் ஆர் 10 ஓவர்ஸ் bowling போடலான்னு இருக்கேன் கைஸ். முடிஞ்சால் போடலாம். He டியூரேஷன் timed it well 35 தான் enough to fetch it. கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுலிங்கை ஆட்டோ ப்ளே பண்ணலான்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து டைம் டியூரேஷன் தான் காரணம். 12 மினிட்ஸ், அதாவது இப்போ 35 மினிட்ஸ் டியூரேஷன்னா கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு வந்து கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்துலையா. ஸோ இந்த சவுண்ட் ஆஃப் த பைக்ஸ் கார்ஸ் இருக்கும். பட் ஹார்திக் பாண்டியா அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அடிப்பார். அதுதான் அவரோட ஸ்கில். அண்ட் அந்த ஸ்கில்லை காமிச்சிருக்காரு ஹார்திக் பாண்டியா. This one's got an air hostess on it. தூக்கி எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடிச்சிருக்காரு. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் RC24 போட பார்க்குறேன் கைஸ். அது மேக்ஸிமம் எல்லா கிரிக்கெட் தெரிஞ்சவங்க எல்லாருமே விளாண்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோஸ். மேபி பார்த்து இங்கே இன்னொன்று டைரக்ஷன் தப்பான டைரக்ஷனில் தான் போனார். பட் அவர் அடித்தது டைமிங்க சரியான எலிவேஷன் கிடச்சிது ஹார்திக் பாண்டியாவுக்கு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தாலும் அடுத்த 2 பால் 2 6 அடித்து மேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அண்ணன் கமெண்ட்ரி பண்ணுறாரு. அண்ணன் கமெண்ட்ரிக்கு வந்த முதல் வாட்டி விக்கெட் விழுந்துருக்குங்க. ஹார்திக் பாண்டியா எல்லா பாலும் அடிக்க போனார். எல்லா பாலும் அடிக்க போனாண்டா. ஆமாம், அப்புறம் எப்படிடா எல்லா பாலும் அடிக்க போயிருக்காரு. டைமிங்கிறது ஹார்திக் பாண்டியா நிறையவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவருக்கு சரியா அமையலை. பட்டுச்சு பட் ரொம்ப எல்லா பால் அக்ரெசிவ். கேப்டன் உள்ள இருக்கும். கொஞ்சம் பாதி சீசன் கேப்டன் பண்ணார் SRHக்கு. இப்போ இந்தியாவோட வைஸ் கேப்டன் இஷான் கிஷன். ஃபுட்பால் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு ஃபுட்பாலில் யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்பால் வீடியோஸ் வேணாலும் போடலாம். ஓ சார், நம்மளுக்கு லட்சுமி அம்மா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் லெவன் அம்மாள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பால் அவரோட ட்ரேட்மார்க் அந்த ஃப்ளிக்லேயே அப்படி அடிப்பார். அதுதான் அந்த ரீப்ளே பாருங்கள். ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு பாலுன்னு. பேட்டில் வச்சோடனே பறந்தது பால் பாருங்க. செம ஃபாஸ்ட். 129 மீட்டர்ஸ். ஒரு 130 நம்ம மீட்டர்ஸ் அதிகம். லாஸ்ட் 6 ஹார்திக் பாண்டியா அடிச்சது. 16 வருஷம் கழிச்சு ஸ்பெயின் கப் அடிச்சிருக்காங்க. ட்ராஃபி
In அதை the பற்றி நீங்கள் என்ன air. சொல்கிறீங்க? கைஸ் இஷான் Oh, கிஷனும் nicely காலி. taken. Got the wicket he என்ன wanted. நடக்குதுங்க? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும் இல்லைங்க அப்படி தான் Hugely நினைக்கிறேன். disappointed ஏன்னா as the ரொம்ப batter walks back to the இப்போ dugout. நம்மளுக்கு உள்ளே வந்து சுரேஷும் கேலும் தான் இருக்காங்க. அக்ஷர் இருக்காரு. அதை தாண்டி நம்மளுக்கு பேட்டர்ஸ் யாரும் இல்லை. மாட்டேன்னு விக்கெட் விழுந்திருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹார்ட் தான். ஹார்டில் தான் வச்சு விளையாண்டுருக்கோம். ஸோ The bowler கொஞ்சம் is கஷ்டமாக fine. தான் இருக்கும்னு Interesting to நினைக்கிறேன். see how he goes on from கைஸ் here நம்ம now. டெஃபினட்டாக 5 ஓவர்ஸ் bowling போடலாம். ஏன்னா அந்த இது இருக்குது நம்மளுக்கு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் இன்னிங்ஸு. ஏன்னா இப்போ ஒரு 2 எதிர்பார்க்கலாம். ஒரு 2 ஓடனோம்னா 110 நம்மளுக்கு வந்துருக்கும். ஆனால் Placed கேஎல் into the ராகுல் gap nicely. சம்திங் வேறு எதுவும் Should look for வச்சுட்டாரு. some runs here. ஓட்டாரு 2 அவ்வளோதான். ஆமாங்க செம்ம ரன்னிங். சுரேஷ் ஐயர் அழுத்திட்டு ஓட்டார் இந்தியன் கேப்டன். ஒரு ஸ்மால் பிரேக். அன்ஃபார்ச்சுனேட்டாக கேஎல் ராகுல் அவுட் ஆயிருக்காரு. பட் சுரேஷ் நியரிங் 250 157 for 6 அடிச்சாச்சு. நம்மளோட டோட்டல் அடிக்க வேண்டிய டோட்டல்னு பார்த்தீங்கன்னா நம்ம Well played for a single. 200 தான் எதிர்பார்த்தோம். பட் நம்மளுக்கு Oh, 157 that was a வந்துருச்சு. perfect throw. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ஆடணும். 10 ரன்ஸ் per ஓவர் ஆடினாலே நம்ம டெஃபினட்டாக போயிடலாம் 200. Nicely played for a single. செம ரன்னிங். Saved some extra runs for his team. Good backup from செம the field. ரன்னிங்கில் ஓட்டினாங்க அக்ஷர் பட்டேல் சுரேஷ் ஐயரும். கைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டி காஃபி கொடுக்க வந்துட்டு திட்டிட்டு போகிறாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். சுரேஷ் 44 லேட் கட். சுரேஷ் நல்லா ஆடுவார். Placed into the gap for a நம்ம single. மும்பை இந்தியன்ஸ் Good கூட running. ஆடினது போன வருஷம் குவாலிஃபயர் 2ல் பஞ்சாப் விசஸ் அதில் தான் அடிப்பார் பாருங்க பும்ராவை. அதெல்லாம் மறக்க முடியாது. கண்ணீர் விடுவார் ஹர்திக் பாண்டியா அங்கே கிரவுண்டில் உட்காந்து. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீசன் மேலே வந்திருப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்னா உங்களுக்கு ஆர்சிபி பிடிக்குமா சிஎஸ்கே பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் நான் வேணா ஐபிஎல் வேணா போடலான்னு இருக்கேன் கைஸ். He ஐபிஎல் squeezed the போட்டுட்டு ball into the gap எல்லாமே for a ஒரு single. சீரீஸாக கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நான் நாளைக்கு என்ன கேம் போடலானுங்கிறது சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் உங்கள் பேர் சொல்லுங்கள் கைஸ். உங்கள் பேர் சொல்லிடுங்க. நாங்கள் டெய்லி ரேண்டம் ஷோட் பண்ணுவோம் வீடியோ போடுறப்பலாம். அதில் யார் செலக்ட் ஆகிறீங்கன்னு தெரியாது. பட் டெய்லி உங்கள் பேர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்கிறோம். Goes straight to the fielder. The stadium is jam-packed and the fans are cheering for their favourite team. ஃபைட்டிங் டோட்டலுக்காக ஆடுறாங்க. இந்த சிங்கிள் வேணாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறது தான் பெட்டர். ஹலோ கைஸ் சார் இது ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்மால் பிரேக். மறுபடியும் ஸ்பின்னர் 4 ஓவர் தான் இருக்குது. 162 கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். ஸ்ரேயஸ் 50 போட்டாருன்னா அதிரடி ஆடலாம். ஏன்னா உள்ளே இருக்க பவுலர்ஸ் வச்சு கூட சிங்கிள் எடுத்துக்கலாம். Well played for a single. சரியான டைவு. மிஸ் ஆகிருந்ததுன்னா காலி. ஸ்ரேயஸுக்கு மிஸ் ஆகலை. டைவ் மிஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக காலி ஆகிடுவார். ஸ்பின்னரை பின்னாடி ஆடுறதே பெட்டர். ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இல்லை. ஸ்ரேயஸ் தான் நம்பர் 4ல் வந்தார். ஸ்ரேயஸ் ஒரு Nicely மிடில் played ஆர்டர் for a தானே single. நம்பர் 4. பட் இங்கே அக்ஷர் பட்டேலும் டைவ். பட் இது சரியான த்ரோ இல்லை. கைக்கு வந்திருந்ததுன்னா மேபி அ சான்ஸ். டேரக்ட்னா அவுட்டு. Wickets in hand always helps when it 3 comes ரன் to அடித்தா firing in the ஸ்ரேயஸ் death 50 overs. அடிக்கலாம். நியராக வந்தார் சுமன் கில். பட் அடிக்க முடியல. Placed into the gap for a single. Good running. ஸ்ரேயஸ் ஆனால் ஃபஸ்ட்டு படலை. அப்புறம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காரு கேமை. ஆஸ் அ கேப்டன் ஆஃப் இந்தியன் T20 டீம். ஒரு இயர்லாண்டு கூட தோற்று, அடுத்து இங்கிலாந்து கூட சீரீஸ் நாக் அவுட் ஆகி தோற்று ரொம்ப கஷ்டம்.
He's a street smart cricketer when it comes பட்டிருக்காரு. to பட் playing சிஎஸ்கே spin. அடுத்த வருஷம் கப் அடிக்கிறோம் கைஸ். நம்ம அடித்து யார் ஆண்ட பரம்பரை அப்படின்னு காமிக்கணும். இந்த பால் பார்த்தீங்கன்னா கேமலா. அடுத்த பால் மேபி ஒரு 4 அடிக்கணும் சுரேஷ். He squeezed the ball into the gap அப்போ for தான் a single. 170 மார்க் வரும். பட் ஒரு 2 லாஸ்ட் பால் 2 ட்ரை பண்ணலாம். A change of pace could be a handy option on this pitch. லாஸ்ட் பால் 2 ட்ரை பண்ண முடியுமான்னு தெரில. 2 ட்ரை பண்ணலாம். சிங்கிள் தான். சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் 2 ஓடிந்து அக்ஷர் ஸ்ட்ரைக்கில் வந்திருப்பார். பட் வேணாம், அக்ஷர் பட்டேல் தான் டேக் ஆன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுரேஷ் வந்து கடைசி வரையும் நிற்கணும். நின்னாருலாம் மேட்ச்சை டெஃபினட்டாக கொண்டு போவார் சுரேஷ். மேபி எவ்வளோ என்னால் முடியுதோ அவ்வளோ bowling போடுறேன் கைஸ். ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டார். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ரன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இந்த பால் சுரேஷ் 50 அடிக்கணும். அடிச்சிட்டாருனா டெஃபினட்டாக அடுத்து நம்ம ஃபுல் அட்டாக்கிங் மோட் தான். ஏன்னா 3 ஓவர்ஸ் தான் இருக்குது. எப்படி ஆல் அவுட் ஆனது Well பார்த்துக்கலாம். played for a single. அப்படிதான் ஆடணும். Perfect ball. Batsman could be in அவுட்டுன்னு big நினைக்கிறேன் trouble. சுரேஷ். அவுட்டு 50 அடிச்சிட்டு தான் ஆனால் அவுட் ஆகிருக்காரு. 50 பட் சுரேஷ் காட் 50. Bowler will be 50 absolutely போட்டாரு. rapt பட் to see the back of this பரவாயில்ல, அவர் தான் 50 அடிச்சிருக்காரு. செலிப்ரேஷன்ஸ் இல்லை. ஏன்னா பாவம் அவுட் ஆகிட்டாருங்கிற மன வருத்தம் தான். கைஸ் பார்த்தீங்கன்னா As bad as இப்போ that was குல்தீப் from the யாதவ் batsman, ஸ்ட்ரைக்கில் it was a terrific ரொட்டேட் effort from the பண்ணணும் fielder. கைஸ் டெஃபினட்டாக. Nicely played for a single. சிங்கிள் நல்லா ஆடுவார் குல்தீப் Excellent யாதவ். throw. Right at the top ஹீ of the கேன் stumps. பேட் 4லாம் அடித்து முடிச்சிருக்காரு நிறைய மேட்சஸை. பட் அக்ஷர் பட்டேல் கையில் தான் இப்போ மேட்ச் இருக்குது. ஆனால் அவரை அடிக்கணும். ஆனால் அவுட் ஆகாமல் அடிக்கணும். அந்த கேப்ஸை பார்த்து அடிக்கலாம். ஏன்னா இங்கே பின்னாடிலாம் ஆள் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஆள் கிடையாது. அதுதான் பண்ணியிருக்காரு. 6 சரியான ஷாட்டு. 175. இன்னும் 5 ரன்ஸ் அடிச்சா மேட்ச் பண்ணிடலாம். 180. நம்ம மேபி 200 தாண்டி ட்ரை பண்ணலாம். 200 தாண்டி ட்ரை பண்ணலாம். இப்போ கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 175. 175. Placed into the gap for a single. Good running. குட் ரன்னிங்க. அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணாது இந்த பாலும். ஆனால் அக்ஷர் பட்டேல் அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடுவார் 2024. அது சூப்பர் நாக்கு. விராட் கோலி Winning கூட may not be பார்ட்னர்ஷிப் everything, போடுவார். but your effort to win is. So it's always important to give 100% and be there at the end. பட் குல்தீப் யாதவ் இப்போ அவரால் என்ன பேட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். He squeezed the ball into the gap for பண்ணியிருக்காரு a single. குல்தீப் Straight into யாதவ். the hands. That was a good throw. அவர் எல்லாம் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாரு. சிங்கிள் தான் அவரால் எடுக்க முடியும். அக்ஷர் பட்டேல் தான் எதுனா பண்ணணும். அக்ஷர் பட்டேலுக்கு வைடியாக்கர் தான் ட்ரை பண்ணுறாரு. டெஃபினட்டாக சகீம் கமி வைடியாக்கராக ட்ரை பண்ணி தான் பண்ணணும் பார்க்குறாரு. போல்டு Man, it was a peach of a delivery. Done it with தெரிச்சிருச்சு pace. போங்க. சரியான பவுலிங் He is by known for his Nepal team. celebrations, and there it is. The crowd is enjoying the moment of it. பரவாயில்ல கைஸ், ஆல் அவுட் மட்டும் ஆகக்கூடாது. அதான் இந்தியாவோட மானத்தை காப்பாற்றணும். 200 வேணாம், 180 நியர் வந்துட்டோம். அஸ்விதீப் ஆனால் பேட்டிங் ஆடுவார். செம பேட்டர் அவர். பவுண்டரிஸ் ட்ரை பண்ணுவார். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 23 அடிச்சா வந்துடும். He is நம்ம எதிர்பார்த்த executing his 200. bowling plan superbly. ஆனால் மேபி My நம்மளால் goodness, 200 he's a smart அடிக்கிறதுலாம் bowler. கஷ்டம் தான். ஏன்னா பேட்டர்ஸே கிடையாது நம்ம டீமில் இப்போதைக்கு. ஆனாலும் பவுலர்ஸ் வச்சு சிங்கிள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம்.
இப்போ 12 balls 12 சிங்கிள்ஸ் எடுத்தாலும் நம்ம 190 நியர் வந்துடலாம். இப்போ 180 வந்துடலாம். நான் 2 runs தான். அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கும் பவுலர்ஸ் அவங்களால என்ன முடியும் அதுதான் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம்தான். அவங்கள இறக்கி விட்டு நம்ம பேட்டிங்காக ஆட சொல்லிட்டு பவுலிங் போட்டு வின் பண்ணணும்னா கஷ்டம். கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காது. அம்பையர் கொடுக்கல. டிஆர்எஸ் போவாங்களா? டிஆர்எஸ் போனாங்கன்னா அதெல்லாம் ஒரு சான்ஸ் பார்க்கலாம். இந்த பால் தான் மெயில் பால். நெயில் பைட்டிங்காக இருக்கும். அர்ஷதீப் மேலே வாங்கிட்டாரு. டாட் பால்ஸ் ஆடக்கூடாது. கைஸ் லாஸ்ட் ஓவர் அர்தம் ஷேக் அவங்களோட மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் இவர் தான். லாஸ்ட் ஓவர் 10 runs ட்ரை பண்ணால் 190 வந்துடும். இப்போ 181 அப்படின்ற டோட்டலில் இருக்கும். நல்ல ஷாட் கையில். பட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அடிக்க பார்த்து அவுட் ஆகிருக்காரு. அடிக்கலைன்னா தான் அவர் சொல்லலாம். பட் இவர் அடிக்க தான் பார்த்துருக்காரு. ஸோ நோ ப்ராப்ளம். உள்ள பும்ரா இருக்கார். பும்ரா அவர் அடித்த அடிலாம் தெரியும். பட் ஆனால் நம்மளால் 180 தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. நேபாளுக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அவங்களோட பேட்டிங்லாம் ஆனால் நல்லா ஆடுவாங்க. அவங்க நல்ல எஃபர்ட் பவுலிங்கில். அவங்களோட பவுலிங் நல்ல கடப்பார பவுலிங்கு. அர்தம் ஷேக்கு, கரண் அவங்களாம் சூப்பர் பவுலர்ஸ். அவங்களாம் செமையான பவுலரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. பட் நல்ல கேப்பு 3 ஓட்டினாங்கன்னா டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங்கு, சூப்பர் ரன்னிங். 3 ஓட்டாங்க. பும்ரா அடித்தோடனே ஓட்டாரு. பட் இந்த பால் குல்தீப் யாதவால் என்ன முடியும்? ஃபுல்லாக லெக் சைடில் ஃபீல்டர் இல்லை. ட்ரை பண்ணால் போயிடும். அடிச்சிட்டாரு 4. லாஸ்ட் ஓவரில் பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேமு. மேபி இத்தனை பால் இருக்குது கைஸ். 2 balls மேபி ஐ திங்க். 3 balls இருக்குது. 3 ball கேம் இது. மறுபடியும் அதே சேம் ஃபீல்டு வச்சுருக்காரு. கேப்டன் ஃபீல்ட் மாற்றலை. காலு தான் சேம். மிஸ் பண்ணிட்டாரு குல்தீப் யாதவ். செம ஸ்லோ, அடிக்கிறது கஷ்டம். பட் 2 ball இருக்குது. 2 சிங்கிள் வந்தால் 190 வந்துடும். மறுபடியும் ஃபீல்டு மாற்றலை தான். நின்று அடித்தாலே போயிடும்னு நினைக்கிறேன். நின்று அடித்தாலே போயிடும். அதான் பண்ணியிருக்காரு 4. குல்தீப் யாதவ் லாஸ்ட்டாக இந்த ஓவரில் 2 4 அடித்து டீம் இந்தியாவை சேவ் பண்ணிட்டாருங்க. 188ல் இருந்து 192க்கு கொண்டு வந்துட்டாங்க பவுலர்ஸ். அவங்க பவுலர் எங்களால் பேட்டிங் ஆட முடியும்னு காமிச்சிருக்காங்க. we can bat அப்படின்னாங்க. எங்களை அப்படி சொல்லாதீங்க. லாஸ்ட் பாலில் கேட்சு, ஆல் அவுட், 193 டு வின். கைஸ் சொன்ன மாதிரி 5 overs பவுலிங் போடலாம். ஏன்னா இப்போ 15 overs ஆட்டோ ப்ளே பண்ணிட்டோம். 115 for 3ல் இருக்காங்க. மேபி அவங்க கையில் விக்கெட்ஸ் இருக்கலாம். பட் நம்ம பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா கேமை 115ல் தான் இருக்காங்க. 80 odd runs தேவை. 79 டு வின்ல இருக்காங்க. பவுலர்ஸ் ரன்ஸா மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் அந்த அட்டாக் ஃபீல்டில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா விக்கெட்ஸுக்காக அப்படி வச்சுருக்கலாம். பட் இனி நம்ம தான் மாற்றி கொடுக்கணும் அந்த ஃபீல்டை. ஏன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் நம்மளாலே மேட்ச் முடிஞ்சிடும். பட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபீல்டர்ஸை வெளியே இருக்கலாம். ஈஸி சிங்கிள்ஸ் எடுக்கலாம் அவங்க. பட் நம்ம டிஃபெண்டில் வைக்கிறதுனால
மேபி Captain has placed a fielder at point பால்ஸ் now. கம்மியாக இருக்குது. 30 பால்ஸ் அந்த He's மாதிரி going along அடிக்கணும். nicely. கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரிஃப்டர் போடுறாரு குல்தீப் யாதவ். 5 ஓவர் சொன்ன மாதிரி பவுலிங் போடுறாங்க கைஸ். போல்டு செம பால் தெரிவிக்க விட்டாரு போல்டை குல்தீப் யாதவ். மேட்சை வின் பண்ணி கொடுக்குறேன், நான் வின் பண்ணி கொடுக்குறேன், நான் பேட்டிங்கில் அடித்தேன், பவுலிங்கில் நான் வின் பண்ணி கொடுக்குறேன், என் டீம் இது என்னை தாண்டி தொர்றா பார்க்கலான்னு நிற்கிறார் இன்னைக்கு குல்தீப் யாதவ். அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டு. அக்சர் ஒன்று காலி பண்ணியிருக்காரு, அவரும் பேட்டிங்கில் சூப்பராக ஆடினார். அந்த எல்லாரும் அப்படியே அந்த ட்ரை பண்ணுறாங்க Got the wicket all right. லோ The ஸ்கோர் bowler now அடித்தாலும் needs to collect himself and focus on getting another one. Nicely played for a single spin. பாட்டி சாப்பிட்றியான்னு கேட்க வந்திருக்காங்க கைஸ். கொஞ்சம் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே தொண்டை வலி அப்படின்னு, அதுக்காக தான் கேட்க வந்திருக்காங்க. பட் குல்தீப் யாதவ் இன்னொன்று ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. சூப்பர் பவுலிங்க குல்தீப் யாதவ். ஹி த மேன் த மித் குல்தீப் யாதவ்ங்க. He would be kicking himself for கைஸ் இந்த ஒரு லாஸ்ட் பாலில் 2 ஒரு 6 ஒரு 4 10 ரன் அடிச்சிட்டாங்க. பட் 25 for 2 குல்தீப் யாதவ். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு ஓவர் மட்டும் நம்ம பவுல் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து அடிக்கிறாங்க நம்ம போட்டால். பட் இந்த ஓவர் நம்ம த வேர்ல்ட் பெஸ்ட் பவுலர் பும்ரா கொடுக்குறோம், முடிஞ்சா அடிக்கிறான். has been brought back into the attack. ஏன்னா 17th ஓவர் அவர் தான், 17th He is now taking on the bowler. Will he 20 go for it லாஸ்ட் again? ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுவார். அவர் தான், அவரால் மட்டும்தான் அது முடியும். அந்த எபிலிட்டி அவருக்கு தான் இருக்குது. நெய் Goes the யாக்கராக aerial இருக்கட்டும் route this time. எல்லாமே. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரன் அடிச்சிட்டாங்க. 10 ரன் Where can அடிச்சிட்டாங்க. you bowl to this guy when அடி he does that பிரிக்கிறாங்க to you? பும்ராவை. முடிஞ்சா தொடுங்கடான்னு வர பேசணும். பட் தொட்டுட்டோம் பாருங்கிறாங்க. கே மலா அவர் தான் பவுலிங்லேயும் போட்டு கலக்குனாரு, பேட்டிங்லேயே அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சிட்டே இருக்காரு. Pure magic. The way it goes நியர்லி off his 50 ரன்ஸ் தான் அடிக்கணும். கொண்டு வந்துட்டாரு கேமை. அவங்க கையில் ஸ்பைன்லாம் போடுறாரு பேட்டில். பரவாயில்ல போடுன்றாரு பின்னாடி கேஎல். பட் பும்ரா ப்ரெஷரு. டெஃபினட்டாக ஃபீல்டு சேஞ்ச் பண்ணலாம், பட் வேணான்னு தோணுது போல் பும்ராக்கு. பும்ரா எண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. Here's a change of angle. He's எண்டு மட்டும் decided சேஞ்ச் to bowl பண்ணிட்டு around the wicket. போடுறேன். இந்த பால் பார்க்கலாம் அடிக்கிறாங்களான்னு. சரியான பால் பும்ரா That was a difficult one to play. கம்பேக் பண்ணிட்டாரு. 52 ரன்ஸ் தான் இனி அடிக்கணும். ரெக்வயர்ட் ரன் ரேட் பர் ஓவர் 16 The batter வேணும் looked அவங்களுக்கு. extremely iffy on that நம்ம previous சும்மா ball. போட்டாலே Lucky போதும் to have மேட்ச் missed it. ஜெயிக்கலாம். பட் 16 ரன்ஸ் பர் ஓவர் கொடுக்காம In the இருக்கணும். air. பும்ரா லாஸ்ட் பாலில் பும்ரா விக்கெட் கழட்டினதுனால இப்போ நம்ம கொஞ்சம் பெட்டர் பிளேஸில் இருக்கோம். இந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா போடுறாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ், நர்வஸாக இருக்குது, பயங்கர நர்வஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோ போடுறேன், தோக்கக்கூடாது அப்படின்ற ப்ரெஷர் எனக்கு இருக்குது உள்ள. Got the wicket all right. The bowler First now ball, needs to collect Yaker himself try. and focus on getting another one. ஒரு இன்னொரு விக்கெட் எடுத்தோம்னா டெஃபினட்டாக கேம்குள்ளே வந்துடலாம். எடுத்துட்டாரு ஹர்திக் பாண்டியா. Oh, he's gone without scoring. பாண்டியா Celebrations. பயலுகடா, And 3 there பால்ல it is. 13 ரன், The 4வது crowd பால் is அவுட்டு. enjoying the moment இங்கே of வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல. He timed கைஸ் it, லாஸ்ட் பால் jumped விக்கெட் to the ஹர்திக் bench பாண்டியா. and இந்த ஓவரோட made கடைசி it பால் look விக்கெட் எடுத்துட்டாரு. 19th ஓவர். சாரி கைஸ், கடைசி ஓவர் காமிக்க முடியல. ஆனால் இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர், இதை காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் கைஸ், ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் போட போகிறோம். மேட்ச் நம்ம கையில் வந்துருச்சு. இப்போ வந்து 172 தான் வச்சுருக்காங்க. 193 அடிக்கணும். லாஸ்ட் பால் 11 ரன்ஸ் அடிக்கணும். நோ பால் இல்லை. மேட்சை ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு. நீங்கள் கேட்ட 5 ஓவர் பவுலிங் போட்டாச்சு, மேட்ச் முடிஞ்சு, ஜெயிச்சிட்டோம். பும்ரா ஜெயிச்சிட்டோம் கைஸ். 19 ரன் வித்தியாசத்தில் They defended it wonderfully. Well டான்ஸ் deserved. ஆடுறாங்க எல்லாரும்.
ஸ்கோர் கார்டுன்னு பார்த்தா பும்ரா 41 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 15 ரன் கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ் தாங்க 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஹாய் கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ராகேஷ் கேமர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. டாட்டா, பாய் பாய், பீஸ் அவுட். அக்ஷர் பட்டேல் அவரும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. 19 ரன் கொடுத்துருக்காரு. அண்ட் செமையான bowling. பாய் கைஸ். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டு 37 ரன் கொடுத்து பட் சூப்பர் bowling. பாய் கைஸ். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.